அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்களையும் ஈஸ்டர் பண்டிகை நல்வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்ளும் நான் உங்களின் அன்பிற்கு ஜெயராம். இது ஹலோ FM 106.4 ஆத்திசூடி. தவக்காலம் முடிந்து இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை ஒப்புக்கொண்ட அந்த புனித வெள்ளி தினமும் முடிந்து 3ஆம் நாளாம் இன்று உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்த நாள் சிறப்பு ஆத்திசூடி. கத்தோலிக்க கிறிஸ்தவ சமயத்தின் இயேசு சபையைச் சேர்ந்த அருட்தந்தை முனிவர் சி. மணிவளன் அவர்கள் இந்த நம்மோடு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் சிறப்பு கருத்துக்களோடு. ஹலோ FM வானொலியின் ஆத்திசூடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று இயேசுநாதர் உயிர்த்த பெருவிழா ஈஸ்டர் பண்டிகை. உங்கள் அனைவருக்கும் முதற்கண் மணிவளனின் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உலக அனைத்தையும் படைத்தபின் மானிடரை படைத்து நிறைவு கண்டார். இம்மானிடரை தம் அன்பின் வழியில் நடத்த தமது கட்டுப்பாடுகள் சிலவற்றை விதித்தார். ஆனால் தம் போக்கில் செல்ல முயன்று மானிடர் கடவுளுக்கு எதிராக சென்றனர். எனினும் அவர்கள் மேல் மாறாத நிலைத்த பேரன்பு உள்ளவராக கடவுள் விளங்கினார். இதனால்தான் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். தம் தந்தையாம் கடவுளின் விருப்பத்தை செயல்படுத்த வந்த இயேசு தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். இந்த கீழ்ப்படிதலின் பொருட்டு அவர் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3 நாட்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று தம் சீடர்களுக்கு கற்பித்தார். 3 முறை இவ்வாறு தமது பாடுகள், இறப்பு, உயிர்ப்பை பற்றி இயேசு முன்னறிவிப்பு செய்திருந்தார். அவர் கூறியிருந்தவாறே சிலுவை பாடுகளை ஏற்று கொல்லப்பட்டு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட 3ஆம் நாள் இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசுவின் உயிர்ப்பு அது உலகுக்கோ பெரும் வியப்பு. பிறந்தவர் அனைவரும் இறப்பது நியதி, ஆனால் உயிர்த்தெழுவதில்லை. இயேசு உயிர்த்தெழுகின்றார். உயிர்ப்பு என்பது நிலைத்த வாழ்வு, அழியாத வாழ்வு, சாவை வென்ற வாழ்வு, தெய்வீகத்தை வெளிப்படுத்தும் வாழ்வு, காலம் இடம் கடந்த மகத்துவ வாழ்வு, நிறைவான வாழ்வு. இயேசுநாதர் கடவுளின் மகன் என்பதை மெய்ப்பிக்கும் வாழ்வு. இந்த உண்மை வாழ்வை கொண்டாடுவதே இந்த உயிர்ப்பு பெருவிழா. ஈஸ்டர் பண்டிகை சிறப்பு ஆத்திசூடி. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். அந்த சிறப்பு செய்திகளோடு அருட்தந்தை முனைவர் சி. மணிவளன் அவர்கள். இன்று உயிர்ப்பு பெருவிழா. இருளை ஒளி மேற்கொண்டதை கொண்டாடுவது, தீமையை நன்மை மேற்கொண்டதை கொண்டாடுவது, தன்னலத்தை அன்பு வெற்றி கொண்டதை கொண்டாடுவது, ஆணவத்தை தாழ்ச்சி அடக்கி ஒழித்ததை கொண்டாடுவது, சாவை வாழ்வு வெற்றி கொண்டதை கொண்டாடுவது, கட்டுகளை தகர்க்கும் இறை சுதந்திரத்தை கொண்டாடுவது. இயேசுவின் உயிர்ப்பு புனைகதையோ புராணமோ அன்று, உண்மையான வரலாற்று நிகழ்ச்சி. அதனை நேரில் கண்டவர்கள் நெஞ்சம் நெகிழ நெருப்பு சொற்களால் எழுதி வைத்துள்ள சுடச் சுடத் தொடரும் சுடற் செய்தி. உயிரும் உயிர்ப்பும் நானே என்றார் இயேசு. அவர் நம்மில் உயிராக இருப்பவர். நாம் இறந்தால் உயிர்த்தெழுவோம் என்பதன் முன் அடையாளமாக அவர் உயிர்த்தார். இக்கோவிலை இடித்து விடுங்கள், 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்று கூறி தாம் சொன்னபடியே செய்தவர் இயேசு. அவரது உடலாம் கோவில் நொறுக்கப்பட்டது, இடிக்கப்பட்டது. 3ஆம் நாள் அதை கட்டி எழுப்பி உயிர்த்தெழுந்தவராய் அவர் நம்மிடையே வாழ்கின்றார். இயேசு உயிர்த்தெழவில்லை எனில் அவரது அன்பு கோட்பாடுகள் அடித்தளமின்றியும் அழிந்திருக்கும். பகைவருக்கும் அன்பை பொழியும் பரமன் இயேசு உயிர்த்தெழுந்து வாழ்வதை உணர்ந்த தூய பவுல், கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை எனில் எங்கள் தூதுரையும் வீண்,
உங்கள் விசுவாசமும் வீண் என்கிறார். கிறிஸ்து இயேசுவில் நம்பிக்கை கொண்டுள்ள நாம் பழைய வாழ்விலிருந்து புது வாழ்வு நோக்கி உயிர்த்தெழ வேண்டும். சுயநல கல்லறைகளிலிருந்து பொதுநல நல்லுறவுக்கு நாம் உயிர்த்தெழ வேண்டும். பாவ வாழ்விலிருந்து புண்ணிய வாழ்வுக்கு நாம் உயிர்த்தெழ வேண்டும். மூட நம்பிக்கைகள், தீய பழக்கங்களிலிருந்து நாம் உயிர்த்தெழ வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா நமக்கு அர்த்தமுள்ள விழாவாக திகழும். மதம் மனித குலத்தை மாட்சிமை பெறச் செய்யும் நல்ல வழிகள், மார்க்கங்கள். அதிலே இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காய் தன்னை சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். 3ஆம் நாளான இன்று உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த நாள் ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடப்படுகின்றது. கிறிஸ்தவ நண்பர்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். இயேசு உயிர்த்தெழுந்த நாள் சிறப்பு செய்திகளோடு அருட்தந்தை முனைவர் சி. மணிவளன் அவர்கள். இன்று இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவில் மணிவளனின் வாழ்த்துக்கள். ஒளியை நாம் சுடர், விளக்கு, தீபம் என்று வெவ்வேறு விதத்தில் அழைக்கின்றோம். ஒளி அகவொளி, புறவொளி என்ற இரு நிலைகளில் உள்ளன. புறவொளி இல்லாத சூழலில் கடவுள் ஒளி உண்டாகுக என்று கூறி கதிரவன், நிலவு மற்றும் விண்மீன்களை படைத்து மானிடருக்கு புறவொளி கொடுக்கின்றார். அகவொளியாம் ஞானத்தில் ஆதி மனிதரை செயல்பட வைத்தார் கடவுள். அந்த கடவுளுக்கு கீழ்ப்படியாத மனிதனில் அகவொளி அகன்றது, அறியாமை நிறைந்தது. அகவொளி தமக்கு நிறைய உண்டு என்று கருதிய பரிசேயர், சதுசேயர், மறைநூல் வல்லுனர் மக்களின் அறியாமையில் தங்கள் மேன்மையை தேடிக்கொள்ள முயன்றனர். இயேசு அகவொளி, புறவொளி என்று இரண்டையும் கொடுப்பவராக விளங்கினார். ஏனெனில் ஒளியான அவர் உலகில் இருந்தார். பார்வையற்றவருக்கு பார்வை கொடுத்து ஒளி பிம்பத்தை உள்ளத்தில் ஏற்றி வைத்தார். அகவொளியற்ற அறியாமை இருளில் வாழ்ந்த மக்களிடமும் ஏழை எளியோர் மற்றும் வறியோர் மீதும் தனி கவனம் செலுத்திய இயேசு அவர்களுக்கு அகவொளியாம் ஞானத்தை கொடுத்தார். ஞானத்தை நோக்கி அவர்களை வழிநடத்தினார். இதை பிடிக்காத சுயநலக்காரர்கள் இயேசுவின் மேல் வீண் பழி சுமத்தி அவரை கொன்றனர். நானே உலகின் ஒளி என்று கூறிய இயேசுவை இருளுக்குள் யாரும் வைக்க இயலாது. மானிடர் அனைவருக்கும் அகவொளியாம் ஞானத்தை கொடுத்து அறியாமையிலிருந்து உயிர்த்தெழச் செய்யும் பொருட்டு இயேசு ஒளியாக உருவாக மீண்டும் உயிர்த்தெழுகின்றார். அதுவே உயிர்ப்பு பெருவிழா. உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினில் ஒளி உண்டாகும் என்பார் பாரதியார். உண்மை ஒளி வழங்க இயேசு உயிர்த்தெழுந்தார். இயேசுவில் நம்பிக்கை வைத்தோர் ஒளியின் மக்கள் எனப்படுவர். ஞானத்தில் மேலோங்கி இருப்பர். மலைமேல் உள்ள விளக்கு போல மனித சமுதாயம் சுடர் வீச உயிர்த்தெழுந்த இயேசு உலக மாந்தரை அழைக்கின்றார். உலக உயிர்கள் தூக்கத்திலிருந்து எழுவது ஒரு விடியலில். இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காய் தன்னை சிலுவையில் ஒப்புக் கொடுத்து உயிர்த்தெழுந்த நாள் இன்று ஈஸ்டர் பண்டிகை நன்னாள். உயிர்த்தெழுதலின் சிறப்புகளை, கருத்துக்களை, உயிர்த்தெழுதலின் அந்த சிறப்பு கருத்துக்களை வழங்க நம்மோடு அருட்தந்தை முனைவர் சி. மணிவளன் அவர்கள். இயேசு உயிர்த்தெழுந்த பெருவிழா வாழ்த்துக்கள். உங்களிடம் மணிவளன் பேசுகிறேன். நம்பிக்கை அரும்புகள் மலர்ந்து காய்த்தால்தான் வாழ்வில் செயல் உருவங்கள் உண்மையாகும். தன்னில் உள்ள நம்பிக்கையை முடமாக்க மூட நம்பிக்கைகள் நம்மை கட்டுக்குள் வைத்து இக்கட்டான சூழல்களை நியாயமாக்குகின்றன. சமய ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் நம்பிக்கைகள் சில நமது மூல கருவிலிருந்தே முளைத்தெழுந்து நம்மை நிர்மூலமாக்குகின்றன. மூட பழக்க வழக்கங்களால் தன்னம்பிக்கை இழந்தவர் பிறர் மேல் கொண்ட நம்பிக்கை இழந்த அவநம்பிக்கை கடலில் மூழ்கி போய்விடுகிறார். இதனால் இறைவன் மேல் உள்ள நம்பிக்கையும் இற்று போய்விடுகின்றது. ஆக ஒட்டுமொத்தமாக பார்த்தால் உருப்படியான வாழ்வு உருக்குலைந்த வாழ்வாகி தவிக்கின்றது. யூதர்களிடையே சமய ரீதியான பழக்க வழக்கங்கள் சமுதாயத்தை கட்டி போட்டிருந்தன.
சமுதாய பழக்க வழக்கங்களும் சமய நோக்குடன் கைகோர்த்து ஆட்சி செய்தன. இதனால் மனித மாண்பு சிதைக்கப்பட்டு ஆளும் வர்க்கத்தினரின் எடுபிடி சேவகர் போல் மக்கள் வாழ வேண்டியிருந்தது. இக்கட்டுகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கான புதிய நெறியை புகன்றார் இயேசு பெருமான். மூட நம்பிக்கைகள் ஒழிய வேண்டும், அவநம்பிக்கை அழிய வேண்டும் என்று சமுதாயத்தில் மனித மாண்பு போற்றும் விடுதலை உணர்வை விதைத்தார் இயேசு. பாவக்கட்டுகளுள் திக்குமுக்காடும் மானிடரை தேவ அன்புக்குள் உயிர்த்தெழச் செய்தார் இயேசு. அவரை ஒழித்துவிட்டால் உலகு உய்ய முடியாது என்றும், விடுதலை வாழ்வு இன்றி விரைத்து போகும் மானுடம் என்றும் எதிர்பார்த்தவர்கள் ஏமாந்து போயினர். இயேசுவின் உயிர்ப்பினால் விடுதலையின் நாயகனாம் இயேசு உடலோடு உயிர்த்தெழுந்தார். 50 நாட்கள் தம்மையே வெளிப்படுத்தினார். இதோ உலகம் முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று உறுதிமொழி உரைத்தார். அவரோடு அவரது அன்பு நெறி விடுதலை கோட்பாடு உயிர்ப்பு பெற்று உலகெங்கும் உலா வருகின்றது. நேயர் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்களை சொல்லிக் கொள்ளும் நான் உங்களின் அன்பிற்கு நேய ஜெயராம். இது ஹலோ FM 106.4 ஆத்திசூடி. இன்று ஒரு சிறப்பான நாள், புனித வெள்ளி தினம். தியாகத்தின் உச்சம் மற்றவர்களுக்காக, அவர்கள் நலம் பெற வேண்டும் என்பதற்காக, இந்த மனித குலத்துக்காக இயேசு கிறிஸ்து என்னும் புனிதர் தன்னையே சிலுவையில் ஒப்புக் கொடுத்த நாள். முதல் 1 மணி நேரம் இந்த புனித வெள்ளியின் மகத்துவத்தை சொல்ல நம்மோடு கத்தோலிக்க கிறிஸ்தவ சமயத்தின் இயேசு சபையைச் சேர்ந்த அருட்தந்தை முனைவர் சி. மணிவளன் அவர்கள், அதேபோல 2வது 1 மணி நேரத்திலே இன்றைய ஆத்திசூடியில் பங்குனி உத்தரத்தின் சிறப்புகள் பக்தி பாடல்களோடு ஒலிக்கப் போகின்றன. இந்நாளின் சிறப்புகளை கேட்க நீங்கள் தொடர்ந்து இணைந்திருக்க வேண்டும். இந்த புனித வெள்ளியின் மகத்துவம் பற்றிய செய்திகளோடு அருட்தந்தை முனைவர் சி. மணிவளன் அவர்கள். ஹலோ FM வானொலியின் ஆத்திசூடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று புனித வெள்ளிக்கிழமை. மனித உருவில் வந்த கடவுளின் மகன் இயேசு கிறிஸ்து இறந்த நாள். அவர் இறந்தாரா அல்லது கொல்லப்பட்டாரா? கொல்லப்பட்டார். அவர் கொலை செய்யப்படுவதற்கு காரணம் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். அவர் சமத்துவத்தை போதித்தார், சகோதரத்துவத்தை வலியுறுத்தினார், அன்பை வாழ்வின் மையமாக கொள்ள வேண்டும் என்று செயல் வழி உணர்த்தினார். நீதியை நிலைநாட்ட நித்தமும் குரல் கொடுத்தார். போலித்தனமாக செயல்படுவோரை சாடினார். மூட நம்பிக்கைகள் முற்றிலும் ஒழிய வேண்டும் என்றார். மக்களை ஏமாற்றும் மறை வல்லுநர்களின் மமதை போக்குகளை நீக்க முயன்றார். இதனால் அவரை தொலைக்க வேண்டும் என்று சுயநல கூட்டம் ஒன்று அவருக்கு எதிராக சதி செய்தது. அவரோ இதையெல்லாம் முன்னறிந்தவராக இருந்தார். எனவேதான் மானிட மகன் பாடுகள் பல படவும், மூப்பராலும் மறைநூல் அறிஞராலும் புறக்கணிக்கப்பட்டு கொலை செய்யப்படவும் வேண்டும் என்று தெரிவித்தார். அவரே தம் சாவை குறித்து 3 முறை முன்னறிவிப்பு செய்திருந்தார். மானிட மகன் பணிவிடை புரியவும் பலருடைய மீட்புக்கு விலையாக தம் உயிரை அளிக்கவும் வந்தார் என்று தம்மை பற்றியே இயேசு கூறுகிறார். இயேசு நோயுற்றோரை குணமாக்கினார், இறந்தோரை உயிர்த்தெழச் செய்தார், ஏழைகளின் உரிமைகளுக்கு குரல் கொடுக்கும் ஏழையாக திகழ்ந்தார். மரநெறியில் வாழ்வோரை அறநெறியில் ஆற்றுப்படுத்த ஆவன செய்து வந்தார். தீமையில் உழல்வோரை வாழ்வு சீமைக்கு அழைத்து வந்தார். சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமைகளுக்காக உறுதி குரல் கொடுத்தார். பாவிகளை கனிவன்புடன் மன்னித்து அன்பு செய்தார். இச்செயல்களின் பொருட்டு தம் உயிரை அன்பின் தியாக பலியாய் அர்ப்பணித்தார் இயேசு. மனப்பூர்வமாக சாவை ஏற்றுக்கொண்டார். இதுவே புனித வெள்ளி. ஒரு சாதாரண வெள்ளிக்கிழமை எல்லா வாரங்களிலும் வரும் வெள்ளி போலத்தான். ஆனால் தியாகத்தின் உச்சம் நிகழ்ந்த நாள் என்பதால் புனித வெள்ளி, நல்ல வெள்ளி எனும் பட்டம் பெற்றது, சிறப்பு பெற்றது. இன்னும் இந்நாளின் மகத்துவம் பற்றி அருட்தந்தை முனைவர் சி. மணிவளன் அவர்கள். இன்று பெரிய வெள்ளிக்கிழமை. கடவுளின் மகன் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், இறப்பை நினைவு கூறும் நாள். அவர் சிலுவையில் தொங்கிய நிலையில் 7 வாக்கியங்கள் பேசினார். அவை
மன்னிப்பு, மீட்பு, பாசம், ஏக்கம், துயரம், வெற்றி, நிறைவு ஆகியவற்றை நீடு உணர்த்தும் நிர்மல வார்த்தைகள். அவற்றுள் மன்னிப்பு குறித்த வாக்கியம் பற்றி கூற வேண்டுமென்றால், சிலுவையில் தொங்கிய நிலையில் பெரும்பாடுபடும் இயேசு உலகமாந்தர் அனைவரையும் மன்னித்து தம் தந்தையாம் கடவுளிடம், தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்றார். அன்பு செய்வதின் ஒரு முக்கிய வெளிப்பாடு மன்னிப்பது. சிறு குழந்தை செய்த பிழைகள் அனைத்தையும் பெற்றோர் நிச்சயம் மன்னிப்பர். கடவுள் தம் பிள்ளைகளாம் நம் அனைவரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்றார். அதன் அடையாளமாக தன் வாழ்வை வீணாக்கி சொத்தை விரயமாக்கி மனம் திருந்தி வந்த ஊதாரி மைந்தனை பற்றி இயேசு பேசுகின்றார். கடவுளை விட்டு பிரிந்து செல்வது பாவம். அன்றாட வாழ்வின் நெறிமுறைகளுக்கு, அதாவது பிறருக்கு எதிராக வாழ்வது பாவம். சட்டதிட்டங்களுக்கென மனித மாண்பை போற்றாத சமுதாய அமைப்பு முறையும் பாவமாகும். இந்த பாவ நிலைகளால் சமுதாயத்தில் தன்னலம் பெருகி சகோதரத்துவம் அற்றுப்போகின்றது. அன்பு சமுதாயத்தை அகிலத்தில் நிலைநாட்டுவதே இயேசுவின் போதனையாக, பணி வாழ்வாக விளங்கியது. உன் சகோதரன் 7 முறை குற்றம் செய்து 7 முறையும் உன்னிடம் மன்னிப்பு கேட்டால் மன்னித்துவிடு என்கிறார் இயேசு. 7 முறை என்பதற்கு பல முறை என்பது பொருளாகும். உலக மக்கள் அனைவரும் செய்த பாவங்களை கடவுள் தம் மகன் இயேசு வழியாக மன்னிக்கின்றார். இயேசுவும், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம் என்று கூறி அவரது பாடுகள் மற்றும் சாவுக்கான காரணத்தை கூறுகின்றார். பிறரை மன்னித்து நாமும் கடவுளிடம் மன்னிப்பு பெறும் சகோதரத்துவம் நிறைந்த சமுதாயம் உருவாக்க இந்நாளில் உறுதி கொள்வோம்.